வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க பால் கறவையை பற்றி ஒரு பார்வை பார்ப்போங்க. இப்போ பால் கறக்கும்போது மிஷினில் அதுவும் கறக்கும்போது ஒரு சில இது நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம ஒரு சின்ன அசால்ட்னால அந்த மிஷினில் கறக்கும்போது ஒரு சிலதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா மடிநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. இப்போ பாருங்கள், நம்ம மாடு மிஷினில் தான் போட்டு கறந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே மிஷினில் கறந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சில மாடுகள் மட்டும் பாலை கொஞ்சமாவது நிப்பாட்டி வைக்குங்க, மடியில் நிப்பாட்டி வச்சுக்குங்க. அது எல்லா மாடும் நிப்பாட்டி வைக்கிறதில்ல. இந்த காம்பு ரொம்ப பொடுசாக இருக்கிறது, இந்த கண்ணுக்குட்டி ஏக்கத்தில் இருக்கிற மாடுக, அது இல்லாமல் இந்த காம்பு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுங்க மேக்ஸிமம் கொஞ்சமாவது பாலை நிப்பாட்டும். அந்த மாதிரி இதுவும் நிப்பாட்டுற மாடு தாங்க. ஏன்னா அது காம்பு பொடி காம்புங்க இந்த அது மாட்டுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், பால் சுத்தமாக கறந்துருச்சு, மடியே சுருங்கிருங்க, ஆனால் சுத்தமாக கறந்துருச்சுன்னு எடுத்துருவோம். அது டெய்லி இது நடக்கிற வேலை தாங்க. கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் அது மாட்டுக்கு ஒன்றும் பண்ணாது தாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் அது மடி நோயாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நம்ம அந்த பால் சும்மா ஒரு 100 மில்லி நிற்கும், அது ஒன்றும் பண்ணாது, பாரு மழையில் சுத்தமாக சுருங்கி போச்சு அப்படின்லாம் நினப்போம். ஆனால் அந்த 100 மில்லி பால் ஒரு சில நேரத்தில் மடி நோயாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நான் இந்த மாதிரி விட்டு ஒரு 2-3 தடவை மடி நோய் வந்திருக்கு. அந்த அனுபவத்தில் தான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேங்க. ஏன்னா நம்மளை மாதிரி நீங்களும் ஒரு சில நேரங்களில் அப்படி விடுற மாதிரி வாய்ப்புகளும் வரலாம். ஒரு மாடு 2 மாடுனா பிரச்சனை இல்லைங்க, கறந்துருவோம். பல மாடுகள் வச்சுருக்கவங்க நம்ம டக்குன்னு கறந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பால் நிப்பாட்டுற மாட்டை கொஞ்சம் கவனிப்போடு பார்க்குறது நல்லதுங்க. அது மிச்சம் வச்சுருந்தாலும் அதை அப்பயே நம்ம கறந்து விட்டுறணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன் இப்போ அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாடெலாம் ஒரு தடவை மடி நோய் வந்துருச்சுங்க. சும்மா ஒரு 100 மில்லி தான் நிப்பாட்டியிருக்கேன். அது மடியெல்லாம் ரொம்ப சுருங்கி தான் போயிருங்க. அந்த பாலுனால அதுக்கு தொந்தரவு இல்லை தாங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஈரத்தில் படுக்கும்போதோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மடி நோய் தாக்கம் ஒரு சில நேரங்களில் அந்த பால் நிற்கிறதுனாலையும் கூட வரலாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மிஷினை நல்லா பால் கறந்தாலும் பால் கொஞ்ச நாச்சும் மடியில் இருக்குதான்னு கை வச்சு கறக்கிறது நல்லதுங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக மிஷினில் வரல, கறந்தாச்சுங்க. அந்த துரோண்டு வருது, அதையும் முழுசாக கறந்துட்டு நான் இந்த வீடியோவை காமிக்கிறேங்க. சுத்தமாக பால் நின்றுங்க, நமக்கு பால் வராத மாதிரியே தெரியும். நம்ம கழட்டிடுவோங்க, கழட்டிட்டு நம்ம பால் இல்லை அப்படின்னு தான் நினப்போம். ஆனால் பால் கொஞ்சம் வச்சுருக்குங்க. பாருங்கள், இப்போ சுத்தமாக கறந்துருச்சு, மடியே சுருங்கி போச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம மிஷினை கழட்டி விட்றேங்க. இப்போ அந்த கொஞ்சோண்டு பால் இருக்குதுங்க அதில். இப்போ மிஷினில் சுத்தமாக கறந்தாச்சு, ஆனால் கொஞ்சோண்டு மடியில் பால் வச்சுருக்குங்க. இதுதான் இப்போ வாளியை வச்சு நான் கறக்க போகிறேங்க. பாருங்கள், ஒரு 100 மில்லி பால் நச்சு இருக்குது. ஆனால் மிஷினுக்கு இந்த பாலெல்லாம் வரலைங்க. இப்போ நம்ம கறக்கிற பாலெலாம் மிஷினில் வரல, சுத்தமாக மிஷினில் வராமல் தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம மிஷினவே கலட்டினோம். ஆனால் இவ்வளோ பாலை மடியில் வச்சுருக்குங்க. ஏன்னா இந்த காம்பு பொடி காம்புங்க. ஒரு சில மாடுகளுக்கு எல்லா காம்பும் சௌரியமாக இருக்கும். ஆனால் ஒரு சில அந்த தலையீத்து கிடேரி, ஒரு சில கிடேரிகள் மட்டும் காம்பு பொடிசாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கையிலையும் கறந்து விட்றணுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக்கிறதுக்கு தான் மிஷினுங்க. நம்ம 10 நிமிஷத்தில் கறக்கிறது ஒரு 5 நிமிஷத்தில் கறந்துடும். நம்ம ஒரு நிமிஷம் அந்த மடியில் கையை வச்சு மிச்ச பாலை கறக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அது ஒரு மெனக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சோம்னா இந்த மடி நோய் ஒரு சில நேரத்தில் வர்றதை தவிர்க்கலாம். அதுக்காகத்தான் இந்த பதிவுங்க. பாருங்கள், 100 மில்லி பால் இருக்கும். இதனாலேயும் நம்மளுக்கு அந்த மடி நோய் வந்திருக்குங்க. நான் 2 மாட்டுக்கு அந்த அனுபவம் வந்ததுனால தான் இந்த பதிவை போட்டிருக்கேங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.